real life quality. ஸோ அதாவது இப்போ நம்ம பண்ணுற எந்த பொருளானாலும் தண்ணியானாலும் அந்த க்ரீமானாலும் அது வழியாக நம்ம இந்த பொருள் அந்த உயிர் கொடுக்குறதுன்னு இருக்குல்ல அதுக்கு எவ்வளோ மட்டும் வேல்யூ இருக்கிறது அதோட குவாலிட்டி நம்ம லைஃப்ல என்ன மட்டும் இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம நினைக்கிறோம். But our product is like the most Ayurvedic product in the world. ஸோ நம்மளோட பொருள் அதாவது அந்த க்ரீமும் அந்த தண்ணி எல்லாமே சொன்னாங்கல்ல அது வந்து ரொம்பவே ஆயுர்வேதிக்கோட அந்த பவர் இருக்குல்ல அது மாதிரி பவர் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோடது. Believe me, there is no product which is more pure Ayurvedic than our product. இப்போ இவ்வளோ பியூர் அதாவது ஆயுர்வேதிக் கூட அவ்வளோ பியூரா இருக்குமான்னு தெரியல ஆனா அவ்வளோ பியூரா தான் நம்மளோட ப்ராசஸும் நம்மளோட பொருளும் இருக்கிறது. ஓகேவா? Okay, so try to explain you a little bit. அது என்னங்கிறது We have planet. Alors, je prends la chaise peut-être posée dessus. Si, regarde. Ok. Planet Earth. இதுதான் நம்மளோட இல்லையா நம்ம அர்த்தங்கிறது இல்லையா Planet Earth. We have the sun. சூரியன் இருக்கு. Are you agree that if the sun disappear, what's happened to life? நம்ம அந்த சூரியன் ஒரு நாள் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க நம்மளோட இங்க இருக்கிற உயிரினங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னு. They will be dead. Everything. Not even anything will survive. எதுவுமே உயிர் வாழாது இல்லையா? Because there are things, particles that come from the sun, light and many other things coming from the sun that help to create life on earth. அந்த சூரியன்ல இருந்து கொஞ்சம் பார்ட்டிகல் மாதிரின்னு சொன்னார்ல அது மாதிரி நிறைய வெளிச்சம் என்ன சொல்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூரியன்ல இருந்து நமக்கு வருது இல்ல அதுதான் நம்ம அந்த பூமியிலே உயிர் வாழ்றதுக்கு அதுக்கு அந்த தரமான ஒரு லைஃபும் கொடுக்கிறது அது. But there is not only one sun. ஆனா ஒரு சூரியன் மட்டும் இல்ல. There is more sun than anything you can believe in the universe. சோ அதாவது நம்ம இந்த பூலோகம்னு சொல்லுவோம்ல அந்த இதுல ஒரு சூரியன் இல்ல அந்த சூரியன் மாதிரி வேற நிறைய சூரியன்கள் இருக்கு சரியா நிறையவே. There is more sun in the universe. There is a drop of water inside the entire planet. There is more sun in the universe than there is a drop in the sea. Okay. So அதாவது on the whole planet. சரி. அதாவது நம்ம இந்த ஃபுல் பூலோகத்திலேயுமே ஒரு தண்ணி ஒரு டிராப் ஒரு தண்ணி விழுது இல்ல அதை விடவே அதிகமாவே சூரியன் இருக்கு சரியா அந்த ஒரு கடல்ல ஒரு துளியை விடவே அதிகமா இந்த பூலோகத்துல சூரியன் இருக்கு. And we receive all the energy of all these billions of billions of billions of billions of sun. ஸோ அது மாதிரி இந்த நிறைய சூரியன்கள் இருக்குன்னு சொன்னேன்ல ஸோ அதோட எல்லாத்தோடையுமே எனர்ஜி இல்லையா அந்த வெளிச்சம் உயிர் கொடுக்குற சக்தி எல்லாமே நம்ம பூமிக்கு தான் வருது இல்லையா. And what we are doing have a lot to do with that. ஸோ நம்ம இங்க என்ன பண்றோம்னா எல்லாமே இப்போ அவர் சொன்னார்ல அது அந்த ஹோல் இதை வச்சு தான் நம்ம இப்போ பேச போறோமே. Okay, now if you take water and like minerals, some dead stone, and you eat, you will not survive. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பூமியில இருக்கிறது என்ன சொல்றது மண்ணும் அந்த அது மாதிரி இருக்கிற நிறைய தேவையான மினரல்ஸ் இருக்கிற கல் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் சாப்பிட்டாலும் நமக்கு எதுவுமே ஆகாது. Never. If you put your foot in the ground with some water and minerals and you get the energy from the sun, you will not survive. ஸோ இப்போ நம்ம ஏதாவது தண்ணியில இருந்துட்டு அது மாதிரி இந்த சூரியனோட வெளிச்சம் அந்த மாதிரி சக்தி நம்ம உடம்புக்கு வந்தாலும் நமக்கு எதுவுமே ஆகாது சரியா நம்மளோட அதிகமா உயிர் வாழ முடியாது அதுதான் அவர் சொல்றாரு. Some people did it. ஆனா சில பேர் அது பண்ணாங்க அந்த ஒரு விஷயம் சில பேருக்கு அது நடக்குது ஆர் நடந்திருக்கு. And survived many years. And அவங்க வந்து நிறைய வருஷமே வாழ்ந்திருக்காங்க. But they had to stay like this, not moving for many years. ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து எதுவுமே மூவ் ஆகாம அவங்க அவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அணங்காம ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்தாங்க அந்த மனுஷங்க தான் பண்ணாங்க. Maybe next lifetime I will be a tree, but this lifetime I don't like so அடுத்த வருஷம் staying like this for
என்னோட அடுத்த உயிர்ல நான் மேபி ஒரு மரமா இருப்பேன், ஆனா இந்த வருஷத்துல என்னால இந்த உயிர் வாழல என்னால முடியாது. Okay. So the way we take the organic things. ஸோ அதாவது இப்போ நம்ம என்ன சொல்றது, எந்த கலப்படமுமே கலக்காத விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கும்போது To survive, we have to eat alive things. ஸோ நம்ம உயிர் வாழறதுக்கு அந்த விஷயங்களை அதோட உயிரோட ஃபார்ம்ல இருக்கும்போதே நம்ம சாப்பிடணும் இல்லையா? This is how we build the body. This is how we move. This is how we survive. அப்பதான் நமக்கும் நம்ம என்ன சொல்றது உயிர் வாழவும் முடியும், நம்மளாலேயும் ஒரு என்ன சராசரி வாழ்க்கை வாழ முடியும். Okay, so we have energy, we survive because we get that energy through the tree, the plant. ஸோ நம்மளால இப்போ உயிர் வாழ முடியுது என்னன்னா, நம்ம இந்த மாதிரி கலப்படம் எதுவுமே கலக்காத விஷயங்கள் இருக்குல்ல, அதோட எனர்ஜி எல்லாமே நம்ம உடம்புக்கு வரதுனால தான் நம்மளால உயிர் வாழ முடியுது. If tomorrow no more plants on earth, we can't survive. இப்போ நாளைக்கு எதுவுமே செடி கொடி எதுவுமே இல்ல இருந்தது இல்லையா, அதுவும் சாப்பிட்றதுனால தான் நமக்கு எனர்ஜி வருது. அது எதுவுமே இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. Because to survive we need water, ஏன்னா வாழறதுக்கு நமக்கு தண்ணி வேணும் இல்லையா, மினரல்ஸ் வேணும் இல்லையா, இப்போ தண்ணில எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி, and bio wetland. So we need bio wetland, which is this vibration, this energy coming from everywhere in the universe. ஸோ இந்த விஷயங்கள் அதாவது நமக்கு இப்போ உயிர் வாழறதுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் எல்லாமே நான் சொன்னேன் மினரல்ஸ்னு, அது வழியாக தான் நமக்கு எல்லாருக்குமே வாழறதுக்கான ஒவ்வொரு விஷயங்களும் அதுல இருந்து தான் நமக்கு வரும் சரியா. ஸோ அதுல இருந்து வர்ற என்ன சொல்றது வைப்ரேஷன் சொல்றாங்க இல்ல, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தட்டும் போது அதுல இருந்து ஒரு எனர்ஜி வருது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த பூமியில வருது. ஓகேவா? So how the tree do that? ஸோ ஒரு மரத்துக்கு அது எப்படி பண்ண முடியுது? இப்போ சூரியன்ல இருந்து அதாவது தண்ணில இருந்து அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல இருந்து எல்லாமே அந்த வைப்ரேஷன் வருது இல்ல. ஸோ ட்ரீ ஒரு மரத்தால உயிர் வாழ முடியுது இல்லையா, அணங்காம அப்படியே ஒரு இடத்துல நின்று. அதுக்கு எப்படி பண்ண முடியுது, அது எப்படி அது பண்ணுது? So the tree gets the water and the minerals from the ground. ஸோ ஒரு மரத்துக்குன்னா தண்ணியும் அதுக்கு தேவையான அந்த மினரல்ஸ் சொல்றாங்கல்ல, அதுவும் நமக்கு பூமியில இருந்து and get that energy through all the leaf and everything. This tiny energy, you have a big antenna to collect this energy. ஸோ என்னன்னா மரம் இப்போ ரொம்ப விரிஞ்சு அதோட இலையும் கிளைகள் எல்லாமே ரொம்ப விரிச்சு நிக்குது இல்ல, அதாவது அதுக்கு இந்த சூரியன்ல இருந்து வர்ற எனர்ஜியும் கீழே இருந்து வர்ற அந்த எனர்ஜி எல்லாமே அதுக்கு உள்கொள்ள வேண்டிய சக்தி அதுக்கு அந்த பெரிய கிளைகள்ல இருந்து எல்லாமே கிடைக்குது. And this energy is collecting by the tree or the plant, same. அதாவது அந்த எல்லா எனர்ஜியுமே அந்த கிளைகள் வழி கலெக்ட் பண்ணுதுன்னு சொன்னேன்ல, அவ்வளவு பெரிய கிளைகள் இருக்கு கைகள் மாதிரி. The animals take it. ஸோ அந்த மரத்தை இந்த அனிமல் அதாவது நம்ம இப்போ பூச்சி ஏதாவது மிருகங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள் அதை சாப்பிடுது. From the tree of the plant. From the plants. Okay. By eating the tree of the plant. So அதாவது அந்த மரத்தை சாப்பிடுறதுல இருந்து அதுக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது இல்லையா? And after we get this energy by eating the animals. So அப்புறம் நமக்கு எப்படி கிடைக்குது? Or eating the plants. So நம்ம அது மிருகங்கள் சாப்பிடுறதுல இருந்து நம்ம சாப்பிடும்போது அந்த எனர்ஜி நமக்கு வருது. மிருகங்களை சாப்பிடலைன்னா செடிகள் சாப்பிடல இருந்து நமக்கு அந்த எனர்ஜி வருது. This way to get energy is about 30% of how we get that energy only. So இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது நமக்கு சராசரி 30% அவ்வளவுதான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நமக்கு தேவையான சத்து நமக்கு எடுக்க முடியும். ஓகேவா? After தண்ணி சூரியன் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து 30% மட்டும்தான். You know, sometimes when you are too long time inside the building. நம்ம இப்போ ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறோம் சரியா, ஒரு வீட்டுக்குள்ள நம்ம இப்போ நிறைய நேரம் இருக்கும்போது and you go outside. So இருந்துட்டு நம்ம வெளியில போகும்போது you feel something come back. So இருந்துட்டு போகும்போது நமக்கு அந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல, ஒரு ரூமுக்குள்ளே அடைஞ்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில போகும்போது. That is the second way how we get this energy from the sky. So அது இன்னொரு அதாவது நம்ம அந்த ஆகாயம் சொல்றோம்ல
அதுல இருந்தும் நமக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வருது இல்லையா? This part is about 10%. ஸோ அது வந்து 10% சரியா? Of the energy. So where is the 60% missing? ஸோ இப்போ 100%ல 60, 70%. 30% வந்து அவங்க சொன்னாங்க இப்ப நம்ம செடி அதெல்லாம் சாப்பிட்றதுனால அதுல இருந்து வருது இல்லையா? இன்னொரு 10% வந்து நம்ம வெளியில போய் சூரியன் அதோட வெளிச்சம் அதெல்லாம் பட்டு அதுல இருந்து ஒரு 10% வருது. பாக்கி 60. அது எங்க? Where we get that? அது நமக்கு எதுல இருந்து? இந்த தண்ணியில இருந்து கிடைக்குது. Good. Okay, so now on Earth, normally the water is outside. சோ அதாவது இப்ப நம்ம பூமியில பாத்தீங்கன்னா பொதுவா தண்ணி வந்து வெளி மட்டத்துல தான் இருக்கும் இல்லையா? So the water receive that energy. சோ அந்த தண்ணி வந்து இந்த சூரியனும் அந்த வெளியில இருக்கிற ஓவர்ல இருந்து அந்த சத்த அந்த தண்ணி இழுக்குது. And when we take that energy inside the body, and அந்த தண்ணி நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு okay. So if that works, and that is 60 to 70%. சோ அந்த தண்ணி குடிக்கிறது வழியா நம்ம உடம்புக்கு வர்ற சத்து என்னன்னா 60 ல இருந்து 70% வரை வரும். Of the energy. So if that works, what is the problem? சோ இது எல்லாமே போகுதுன்னா நமக்கு அப்புறம் வேற என்ன பிரச்சனை இருக்கு இல்லையா? வேற எதுவுமே இல்ல. You know? வேற எதுவும் பிரச்சனை இல்ல. Okay. Now we have to understand 3 things destroy that energy. இப்போ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த எனர்ஜி இப்போ நம்ம தேவையான எனர்ஜி வரும்னு சொல்ல அதை வந்து நாசப்படுத்துறதுக்கான விதம் 3 விதம். ஓகேவா? Number 1, ஒன்னாவது வந்து if you cook, நம்ம குக் பண்றோம்ல சமைக்கிறது. if you cook the food, if you cook the water, நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறோம். energy dead. செத்து போயிடும். So let's see the 3 ways to destroy. ஸோ அந்த எனர்ஜியை நாசமாக்குவாங்கல்ல அது எப்படி அதை அந்த இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே எடுக்க முடியாம அதை நசிக்கிற ரீதி அப்படின்னு சொல்லுவாங்களா? நாசமாகிறது அது 3 ரீதியில அது நாசமாகும். ஓகேவா? அந்த எனர்ஜி நமக்கு தேவையான எனர்ஜி. Energy 0. கொதிக்க வைக்கும் போது சமைக்க வைக்கும் நம்ம ரொம்ப அதிகமாவே சமைக்கும் போதும் அந்த இது எல்லாமே செத்து போயிடும். It's why sometimes you eat a good salad and you feel it's life, give energy. அதனால தான் நம்ம சம்டைம்ஸ் நம்ம சாலடா ஏதாவது சாப்பிடுவோமா பச்சைக்கு அந்த இது பச்சையை சாப்பிடும்போது அது ஒரு டிஃபரெண்ட் இது இல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா ஏதோ சாப்பிடுற மாதிரி. It's why you take fresh water. It's good. You take a tea. It's a little bit heavy. ஸோ அதுதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொஞ்சம் தண்ணி குடிக்கும் போதும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஆனால் டீ குடிக்கும் போது கொஞ்சம் ஹெவியாக தோணும் இல்லையா? So that destroys the energy. ஸோ அது வந்து நம்ம உயிரை ஃபுல்லாகவே எடுத்துரும். So when we take from the plant, most of energy is gone. ஸோ நம்ம செடியிலேருந்து இது மாதிரி எடுத்து பண்ணும்போது ஃபுல் குக் பண்ணும்போது அந்த 0% தான் வருது, எதுவுமே இருக்காது. Now this 10%. Now அந்த 10% சொன்னார்ல. When you have synthetic clothes, நம்ம சிந்தட்டிக் மாதிரி காட்டன் இல்லாம சிந்தட்டிக் மாதிரி போடுற தண்ணி இருக்குல்ல, that create static electricity little bit. அது வந்து நம்ம உடம்புமா சேரும்போது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது கரண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு ஃபீல் ஆகாது. ஆனா அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு எனர்ஜி ஓகேவா? அந்த துணிக்கும் நமக்கு சாதாரணமா போடுற துணிக்கும் அந்த சிந்தட்டிக் துணிக்கும் நம்ம உடம்புக்கும் அந்த ஒரு அட்ராக்ஷன் எப்பவுமே இருக்கும். ஓகேவா? அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும் சொல்றேன். Energy gone. அப்படி பண்ணும்போதும் நம்ம அந்த உடம்புல வர்ற சத்து எல்லாமே நாசமாகும். சரியா? When you live in a concrete building like this one, இப்ப கான்கிரீட் பண்ண மாதிரி ஒரு பில்டிங்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது inside you have steel, அதுக்குள்ள வந்து ஸ்டீல் கம்பிகள்லாம் இருக்குல்ல, wires, நிறைய கம்பியும் நிறைய வயரும் அது மாதிரி எல்லாமே இருக்கு, எலக்ட்ரிக் வயர்ஸ் all மாதிரி. of that stop that energy to come. இது எல்லாமே அந்த 10% சொன்னார்ல அது எல்லாமே நமக்கு உடம்புக்கு வரதுக்கான இதுக்கு தடுக்குறது. Not the wall the energy go through, but the metal stop the energy. இது என்ன சொல்லுவாங்க வால்னா செவர். ஸோ செவர் நம்மள எதுவுமே பண்ணாது. ஆனா அந்த செவருக்குள்ள இருக்கிறதுல கம்பி வயர் நல்லா சொன்னாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதை தடுக்குது. சரியா? So the energy we take something like this, finish.
சோ அந்த 10% வருதுன்னு சொன்னல நம்ம இப்ப ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டு நம்ம வெளியில So போய் அந்த 30% dead, 10% dead. Maybe little bit. Still lab. நம்ம குக் பண்றதுல இருந்தும் நம்ம காய்கறியில இருந்தும் அதுல இருந்தும் எடுக்கிற இதுவும் நம்ம ரொம்பவே குக் பண்றதுனால அதுவும் போயிடும். With சரியா? no energy, you're dead. 10% சூரியன் வெளிச்சத்துல இருந்து வர்ற அந்த இதுவும் அந்த எனர்ஜியும் நமக்கு போயிடுது. So now we still have the water. ஆனா நமக்கு கடைசியில இருக்கிறது என்ன? அந்த தண்ணி. 60% சொன்னால 60ல இருந்து 70% அந்த தண்ணில தான் இருக்கு. So this water, if it's in contact with any metals, இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம எந்த மெட்டல்ங்கற சொன்னால இப்போ கம்பி ஸ்டீல் எல்லாம் இருக்குன்னு சொன்னல அந்த மாதிரி எந்த பொருளோட கான்டாக்ட்ல வந்தாலும் energy disappears. எனர்ஜி போயிடும். The metal is always emitting, is an emitter of energy or receiver. சோ ஒரு இப்போ மெட்டல்ங்கற சொன்னால எந்த ஒரு கம்பியோ இல்லனா ஸ்டீல் அந்த மாதிரி அதுல இருந்து எப்பவுமே ஒரு எனர்ஜி நம்ம வெளியில வந்துட்டே இருக்கும். அது மாதிரி தான். அதாவது இப்போ நம்ம வெயில்ல வச்சா அந்த வெயில அப்சர்வ் ஆகி அந்த கம்பி சூடாகுது இல்ல, இல்லாட்டா அது இப்போ நம்ம வேற எங்கயாவது வச்சா அந்த சூடும் திருப்பி ரிலீஸ் ஆகுது இல்ல, அது மாதிரி தான். சரியா? So when we dynamize with the machine, we use the metal to be an emitter. சோ அந்த மாதிரி இவங்க வந்து இந்த டைனமைஸ் பண்றாங்கல்ல அந்த ப்ராசஸ்ல, அந்த ப்ராசஸ்ல பண்ணும்போது என்னன்னா அந்த கம்பி வழியா அந்த எனர்ஜி வந்து தேவையான நல்ல எனர்ஜியை வந்து நம்ம எமிட் பண்றோம், அதாவது வெளியே தள்ளுறோம். எங்க வெளியில தள்ளுறாங்கன்னு இப்ப சொல்லுவாங்க. So the animals and we before drink the water outside. சோ நம்மளும் மனுஷங்களும் இப்போ வந்து வெளியில இருக்கிற தண்ணி அந்த தண்ணியை தானே நம்ம குடிக்கிறோம். It's why sometimes, because for example the dogs, இப்போ நாய்ங்க they eat only the worst food in the world. இப்போ எல்லாமே ரொம்ப கொடுமையான ஃபுட் இருக்குல்ல, சாப்பாடு வெளியில எல்லாம் இருக்கிறது அது மாதிரி தான் சாப்பிடுறது இல்ல. In a worst condition. ஆனா ரொம்ப ரொம்ப வர்ஸ்டா இருக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிற இதுல தான் அவங்க எல்லாமே. Sometimes they lose one part, one leg, one thing, gone cutting. அவங்களோட ஒரு கையோ காலோ எல்லாமே இருக்காது இல்லையா? சம்டைம்ஸ் அதுல எல்லாமே அங்க இங்க எல்லாம் போயிருக்கும். It's very strange they survive. ஆனாலும் அதுங்க எல்லாமே உயிர் வாழுது இல்லையா? You know, if you see a dog and something is cutting, I tell you, if I take anyone in the street, I cut one part, he's gonna die. இப்போ நம்ம human. இப்போ நம்ம வந்து வெளியில போய் ஏதாவது ஒரு மனுஷங்களை எடுத்து அது மாதிரி கட் பண்ணா என்ன ஆகும்? செத்துருவாங்க இல்லையா? Because they drink the water outside. ஏன்னா அந்த நாய்ங்க வந்து எங்க இருக்கிற தண்ணி குடிக்கும்னு நான் சொன்னேன். இப்போ வெளியில இருக்கிறது. And even the chemical bacteria is really bad, but they get this energy. ஆனா அவங்களுக்கு என்ன, அந்த நான் சொன்னல அந்த 60% 70% தண்ணில இருந்து வர்ற அந்த சத்து இருக்குன்னு சொன்னல, அதே இருக்கு அவங்களுக்கு. சரியா? And long time before we was getting that energy by drinking directly outside. சோ இந்த மாதிரி சத்து நம்ம மனுஷங்களுக்கு முன்னாடி எப்படி கிடைச்சிட்டு இருந்தது? இந்த மாதிரி வெளியில இருக்கிற அந்த தண்ணி இருக்குல்ல, இப்போ நல்ல நல்ல ஏரியால எல்லாம் இருக்குல்ல, நல்ல நல்ல ஏரியான்னு நான் சொல்றது வந்து இப்போ பாண்டு ஆத்து அந்த மாதிரி தண்ணி எல்லாம் இருந்ததுல, அந்த மாதிரி தண்ணி குடிச்சுதான் நமக்கு அந்த சத்து வந்துட்டு இருந்தது. And every in the world, every water we drink is on the way in contact with metals. சோ நம்ம இப்ப குடிக்கிற தண்ணி எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அது வர்ற வழி எங்கேயாவதெல்லாம் அது ஏதாவது ஒரு மெட்டல் இல்லையா, ஏதாவது அந்த ஒரு கம்பி அந்த மாதிரி பொருளை தொட்டுட்டே தான் வருது, அந்த ஒரு கான்டாக்ட்ல இருந்து தான் வருது. அது Pump. இப்ப பம்ப் வழியா வருது இல்லையா? Pipe. பைப் வழியா வருது. Tap. நம்ம And even the water we buy in the bottle, which is clean water, but still going through pipes, pumps, everything, no more energy. நம்ம இப்போ மினரல் வாட்டர்னா நிறைய பாட்டில்ல வாங்கி குடிக்கிறோம்ல, ஆனா அதுவும் எங்க நிறைய இது மாதிரி மெட்டல் பைப்பு அந்த மாதிரி விஷயங்கள் வழியா தான் அந்த தண்ணியும் வருது, அந்த கான்டாக்ட்ல இருந்துட்டு தான் அதுவும் வருது இல்லையா? So what we do is we put back that energy inside the water, inside the organ. ஸோ இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்னா அந்த சத்து இருக்குல்ல, நான் சொன்னேன்ல அந்த தண்ணிங்களுக்கெல்லாம் ரியலாவே ஒரு சத்து இருக்கும், அந்த சத்தை வந்து நம்ம இப்ப திருப்பி அந்த தண்ணிக்கே போடுறோம். அதுதான் நம்ம இங்க பண்ற ப்ராசஸ். So how we do that? ஸோ அதை எப்படி பண்றாங்க தெரியுமா? On Earth, இப்போ நம்ம பூமியில we have electric system. நம்மளோட அந்த கரண்ட் வயர்ஸ் இந்த சிஸ்டம் இருக்கும் இல்லையா, எலக்ட்ரிக் லைன்லாம், Okay. அது மாதிரி இருக்கு. Now we take that in our machine. ஸோ அந்த கரண்ட்டை தான் அந்த இதை தான் நம்மளோட மெஷின்ல எடுத்துக்க And முடியும். this energy
is going to touch this electric system. இப்போ நம்ம வெளியில இருந்து மேல இருந்து சூரியன்ல இருந்து எல்லாம் வர்ற அந்த எனர்ஜி இருக்குல்ல அது வந்து எல்லாமே அந்த எலக்ட்ரிக் கம்பில வந்து அக்செப்ட் பண்ணுது இல்லையா அது எல்லாமே இழுக்குது And this electric wire never in contact with the ground. ஆனா இந்த எலக்ட்ரிக் லைன் எதுவுமே நம்ம பூமி அதாவது நம்ம தரையுமா டைரக்டா இல்ல கான்டாக்ட்ல இல்ல அது எல்லாமே ஏதாவது ஒரு கம்பில தான் அட்டாச் பண்ணி அந்த லைன் போகுது And there is constant moving electricity on the line. அந்த லைன்ல எப்பவுமே கண்டினியூஸா கரண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா So anything, if we have something coming here, is going to come to our machine. ஸோ அது வழியா என்ன எல்லாம் எனர்ஜி போகுதோ அது எல்லாமே நம்மளோட மெஷினுக்கு வருது நம்மளோட மெஷின் வந்து அதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னோம்ல So in the machine, ஸோ மெஷின்ல இப்போ என்ன we can collect this very small energy. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி அது வழியா போற எனர்ஜி இருக்குல்ல அது எல்லாமே நம்ம மெஷின்ல கலெக்ட் பண்றாங்க And going through two different things. ரெண்டு தரமான விஷயம் வழியா அது போகுது சரியா அதான் இப்போ என்னன்னு சொல்லுவாங்க The energy arrive very small. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு அளவான ஒரு எனர்ஜி தான் நம்ம அந்த மெஷின் வழியா எடுக்கிறோம் சரியா அந்த லைன் வழியா கனெக்ட் பண்ணிருக்குன்னு சொன்னால அது வந்து என்ன ஆகும்னா அந்த சின்ன எனர்ஜி வந்து நம்ம அதை வந்து பெரிய அளவுல அதை அதிகமாக்குறோம் சரியா Same energy. அதே எனர்ஜி தான் அதுல இருந்து கொஞ்சமா எடுத்து அதை நம்ம பெருசாக்குறோம் ஓகேவா அதுல எந்த வித்தியாசமுமே இல்லை And we amplify 15,000 times. அத வந்து நம்ம 15000 டைம்ஸ் நம்ம அதை அதிகமா உற்பத்தி பண்றோம் And that give back for the body all the good communication, all the good health, everything start to work properly. சோ அந்த தண்ணியை தான் நம்ம பாடிக்குள்ள போடும்போது என்னன்னா நம்ம எல்லா உடம்புக்கும் பாட்டுக்கும் ஒரு தண்ணி வேணும் இல்லையா அந்த தண்ணிக்கு இப்போ ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொன்னோம்ல அந்த கரண்ட்ங்கிறது விஷயத்துல போடுறதை விட அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்லலாம் சரியா அந்த எனர்ஜி தான் நம்ம உடம்புக்கு போடும்போது நம்மளோட உள்ள இருக்கிற எல்லா பார்ட்டுமே அதுங்களுக்கு எப்படி நார்மலா ஒர்க் பண்ணுமோ அதுங்களே பேசி கரெக்டா ஒர்க் ஆகும் சரியா இப்போ அதுதான் நம்ம பண்ணது This why it's so important everything we do because we give back something that disappeared for a long time. ஸோ அதுதான் இப்போ நம்ம சொன்னது இப்போ என்ன நம்ம இப்போ நிறைய வருஷமாவே இங்க எதுவுமே அந்த மாதிரி தண்ணியே நம்ம நாசப்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த தண்ணியை தான் திருப்பி அதுக்கு உயிர் கொடுத்து அதை தான் நம்ம இப்போ நம்ம உடம்புக்குள்ள போட்டுட்டு இருக்கோம் இந்த வழியா And the world is so weak of that energy that very strange sickness appears. அந்த மாதிரி சத்து நிறைஞ்ச தண்ணிங்க வந்து எங்கேயும் பார்த்தாலும் இல்லை இல்லையா ஸோ அதனால தான் நிறைய நோய்கள் நமக்கு தெரியாத கண்டுபிடிக்காத நோய்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு I don't talk about virus. ஆனா நான் வைரஸை பத்தி பேசல சரியா But cancer, heart problem. Like இப்போ அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே இப்போ வைரஸை பத்தியே இல்லை The வைரஸ் இல்லாமலே the body itself without attack die. That is very bad. The body without having an outside attack சரி இப்போ die alone. நம்ம இப்போ என்ன சொல்றது வெளியில இருந்து நமக்கு ஒரு நோய் வந்து நம்மள அட்டாக் பண்ணணும் இல்ல நம்ம உடம்புக்குள்ளே அது கேன்சர் அந்த மாதிரி நோயில நம்ம உள்ளே ஃபார்ம் ஆகுது இல்லையா சோ அதே போதும் அதுலயே நம்ம செத்துருவோம் இல்லையா Even people doing sports, eating only organic, good food, they also die from cancer. சோ இப்போ நம்ம கலப்படம் சேர்க்காத அந்த மாதிரி ஆர்கானிக்கான ஃபுட் எல்லாம் சாப்பிடுறவங்களும் அவங்களுக்கும் கேன்சர் வந்து செத்துருக்காங்க அந்த மாதிரி கேசஸும் இருக்கு Which is very bad because it's not even an attack. சோ அது வந்து ரொம்ப கஷ்டமானது கேட்கறதுக்கு ஏன்னா அது வெளியில இருந்து எந்த நோயுமே கிருமியும் அவங்கள அட்டாக் பண்ணல அவங்க உடம்புக்குள்ளே வந்ததுதான் அது இல்லையா So something is missing. சோ எதுவும் அங்க பிரச்சனை இருக்கு இல்லையா நம்ம உடம்புக்கு தேவையானது எதுவும் அங்க மிஸ்ஸிங்கா இருக்கு ஒரு கேப் இருக்கு இல்லையா And I tell you that could be the biggest part of what is missing. சோ அந்த கேப் என்ன ஃபில் ஆகணும்னா இந்த விஷயம் தான் சரியா இதுதான் அங்க மிஸ் ஆகுது மெயினா